அப்பனே கருப்பா, இப்போதான் இந்த எமகாத வீட்டுக்கு போய்க்கிருக்கேன். போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பணும். அது நீ தான்ப்பா தொண்டை புரியணும். டேய் மச்சான், எப்படா இருக்க? டேய் மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. எப்படா சென்னை லைஃபு? போயிட்டு எங்களெல்லாம் மறந்துட்டா கவிழா. டேய் அப்படிலாம் இல்லைடா, ஏன்டா நீ வேற? நடிக்காதடா. அப்புறம் என்ன திருவிழா கொள்ள உன்னை பார்த்தே 10 வருஷம் ஆச்சு. சரி அதை விடு, இந்த பையத்துக்கிட்ட எங்கே போயிட்டுருக்க? அம்மா அந்த வட்டி காசை கார்த்திகை வீட்டில் கொடுக்க சொன்னாங்க. வரியா போயிட்டு வருவோம். போலாமே. அக்கா அக்கா, அம்மா அந்த வட்டி காசை கார்த்திகை கொடுக்க சொன்னாங்க. உள்ள 10,000 ரூபா இருக்கு, நான் கொடுத்தேன்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் சரி. இந்த பையன் யாரு? புதுசா இருக்கான். இவன் தாங்க நம்ம கபிலே, இப்போதாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கான். என்னது நம்ம கபிலனா? ஐயோ இவனா? இல்லைண்ணே, நம்ம பக்கத்து வீட்டுக்கு கபிலன்னு சொல்ல வந்தேனே. அந்த பாயா இருக்கட்டும். ஆமாம், அவங்களாம் யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது? நான் தானே வேற சொன்னேன். சரி தாயி, நீங்கள் சொல்கிறனால அவங்க தப்பிச்சாங்க. நான் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளே இங்கே எவனும் இருக்கக்கூடாது. என்னடா இங்கே தான் எவனையும் காணோம். அவன் அப்பயே ஓடிட்டானே. அந்த பயம் தாண்டா இன்னும் நம்ம ராஜாவை வாழ வச்சுட்டு இருக்கு. சரி, அண்ணன் வேறு நேரமாச்சு, பசங்களை அனுப்பி அண்ணனை கூட்டிகிட்டு வா. டேய் அவளை ஏன்டா அக்கான்னு சொன்னேன்? அவனோட 2 சின்ன பொண்ணு தான். ஏய் நீ வேற, நீ சொல்கிற மட்டும் அந்த கிறுக்கணுங்கார விழுந்துச்சு, நம்மளை கொன்னே போட்டுவாங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவங்களுக்கு நம்ம தெருப்பையில் கண்டாலே பிடிக்காது. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? மாரியனே நம்ம தெருவோட முக்கியமான அடையாளம். மாடுபிடி வீரன்னா அண்ணன் தான்டா. அது மட்டும் இல்லை, சம்பவத்துலேருந்து தான். ஏன்டா மரிமாமாக்கு என்னாச்சு? சம்பவம் பண்ணிட்டாங்க. யாரு? கார்த்தி. வருஷமாக பிடிக்காத மாட்ட மாறி என்னை மஞ்சத்தில் பிடிச்சிட்டாரா. அந்த கோவத்தில் அண்ணனே போட்டாங்க. காத்தா அவனை போட வேலை நேரமா? போடுறா. சரி ஊமையா புறா இதா. ஸ்கெட்சு கார்த்தியோடது. இதுக்கப்புறம் எல்லாம் என் ராஜ்யம் தான்டா. எப்போ அண்ணன் செத்தாரோ அதுலேருந்து நம்ம ஏரியா பயிலுக அவங்களுக்கு பயந்து அடிமையாக தாண்டா வாழ்ந்துக்கிருக்கோம். சரி, அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கே எப்படின்னா அவங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டா? வாய்ப்பே இல்லைடா. ஒரு வேலை தூக்கிட்டா கொன்னே போட்டுருவாங்க. ஹலோ. இன்றைக்கே நம்ம போகிறோம். நான் எவன் எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே பாய். யாரா ஃபோனில்? துளசி. ஓ என்னது துளசியா? ஆமாண்டா, உங்கள் அக்கா தான். நாங்கள் 2 வருஷமாக லவ் பண்ணுறோம்டா. யாருக்குமே தெரியாது. நானே எப்படி போய் பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ ஏன் வந்த. அப்போ நான் அதே ஜோக்கரு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எவ்வளோ நேரம் கேட்டுக்கு இருந்திருக்கேன். நான் அப்போவே நினச்சேன்டா. நான் தானே வேற சொன்னேன். நாங்கள் இன்றைக்கே ஓடி போகலான்ட்டு இருக்கோம். யாருப்பா நீ? இதெல்லாம் ஏன்டா சொல்லிக்கிருக்க? என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட? ஏய் நீ வேற இப்போ சொன்ன மாதிரி வெளியாடி சொல்லிவிடாரா. இரு, நானும் இன்னைக்கு எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன். உன்னோட ஃப்ரெண்டாக பாவத்துக்கு என்னையும் வெட்டி போட்டுருவாங்கடா.
அவனை. அடி வாங்குறவன் திரும்ப அடிக்காத வரையும் தான்டா நீங்களாம் ராஜா. திரும்ப அடிச்சா கபிலா கபிலா எந்திரா ப்ளீஸ் கபிலா 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 எந்திரா. இந்த விட்டுருக்கேனே ஏமாட்டானே விட்டுருக்கேனே. மொத்தம் முதல்ல அவனை போடுங்கடா. என்ன வேண்டா அவனுக்கு? அண்ணே ப்ளீஸ் நீ, நான் தானே வர சொன்னேன், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே ப்ளீஸ் நீ. என்னடா சொல்கிறான்? அவன் முடியாதுன்னு சொல்கிறானே. ஓ அப்படியா, சரி அவுத்துடு பார்த்துக்கோ. இப்போட ஒன்றும் இல்லை, என் தங்கச்சியை மறந்துடும் சொல்லு, உன்னை உயிரோட விட்டுறேன். நான் உன் தங்கச்சிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னால் அவளை மறக்க முடியாதுடா. இதெல்லாம் சரிவிட்டு வராது, எறா பொருளை. உங்களை மாதிரி ஆளெலாம் இருக்கிறனால தான்டா இன்னும் உண்மையான காதல் ஜெயிக்கிறதே இல்லை. என்ன சொன்ன? உங்களை மாதிரி வித்தியாசம் பார்க்குற ஆள் இருக்கிறனால தான் எங்களை மாதிரி உண்மையான காதல்லாம் ஜெயிக்கிறதே இல்லை. என்னச்சு என்னன்னு சொல்லுனே. அண்ணே நீ மட்டும் ஊன்னு சொல்லணே, அவனை வெட்டி திங்கிறத தூக்கி போட்டுறேன். ரோசியை நான் படுத்துட்டான்டா. யாரா அந்த ரோசி? அது ஒரு காமெடி கதைடா. மாட்டை போட்டோ எடுக்க வந்த வெள்ளைக்காயை லவ் பண்ணி ஏமாந்த கதை. கடைசியில் ரோசி நான் வேற நீ வேறன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. அண்ணே உன்னை கேள்வி பண்ணி வச்சு விளாண்டுக்கு இருக்கேன், நீ இன்னொன்னே பார்த்துக்கு இருக்க. எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதா? வரதட்சணை என்ன வேங்கல்டா அவனுக்கு? எனக்கு ஒத்துமை தான்டா வேணும். அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு. அடப்பாவீங்களா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை கடைசியில் அள வச்சு காமெடியாக ஆக்கிட்டீங்களடா. அதுக்கு காரணம் நான் இல்லைடா, வேற யாரு? காதல்.